வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த சீரிஸில் ஆல்ரெடி 6 டாபிக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இது 7வது டாபிக். சீசன் 1ல் எபிசோட் 7 அப்படின்னு சொல்லிட்டு 7வது டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 7வது டாபிக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நம்மளுக்கு எல்லாருமே வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா 2026 எலெக்ஷன் வந்து பார்த்தா கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எலெக்ஷனுக்காக வந்து பார்த்தா எஸ்ஐஆர் பணிகள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பணிகள் வந்து பார்த்தா தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவருடைய இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பார்த்தா ஜனவரிலையோ இல்லை பிப்ரவரிலையோ வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த ஏன் வந்து நம்மளுடைய இந்து சீரீஸில் வந்து இடம்பெற்றிருக்கு, இந்த இயர் புக்கில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பீகாருடைய எலெக்ஷன் முன்னிட்டு என்ன பண்ணாங்க, எஸ்ஐஆர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான இஷ்யூலாம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு என்ன பண்ணாங்க, திருப்பியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, மறுபடியும் மீள் பதிவேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை அறிவுறுத்தினால மீண்டும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, ஒரு 20 லட்சம் பேர் வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக சேர்க்கப்பட்டாங்க. அப்படி இருந்துமே ஒரு 40 லட்சம் பேர் வந்து பார்த்தோன்னா நீக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி அங்கே இருந்தது. எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, பல்வேறு விதமாக விமர்சித்தாங்க. அதுக்கான நியூஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதனால் என்ன ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்தளவுக்கு மோசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வரையறைப்படி, சட்டப்படி பார்த்தா அது மோசம்லாம் கிடையாது. இது வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம தேர்தல் ஆணையத்தால் பண்ணக்கூடிய ஒரு பணி தான். தேர்தல் முக்கியமான பணிகள் தான். சரிங்களா? நம்ம தேர்தல் ஆணையத்தின் பணிகள்னு சொல்லிட்டு நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலிட்டி படிக்கும்போது நம்ம ஆத்தர் புக் லட்சுமிகாந்த் புக்லேயும் சரி, நீங்கள் பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்லேயும் சரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு தேர்தல் ஆணையத்துடைய முக்கியமான பணியில ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி. சரிங்களா? இது ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடத்துவாங்க. ஆனா, வருஷம் வருஷம் வந்து பார்த்தா ஒண்ணு பண்ணுவாங்க. இயர் எண்டோ இல்ல வந்து பார்த்தா ஜனவரி 1 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் புதுப்பித்தல், இறந்தோருடைய பெயரை நீக்குதல், புதுசா யாருன்னா வாக்காளர் பட்டியல் வேணும்னா அவங்களுடைய பெயர் சேர்த்தல், வாக்காளர் திருத்தங்கள், உங்களுடைய பேர் மாத்தணும், அட்ரஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுவுமே இருக்கு. சரிங்களா? அது இயர்லி ஒன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டென்சிவ் ரிவிஷன். அந்த இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். எங்கன்னா ஒரு இடத்துல கேம்ப் நடக்கும். அந்த கேம்ப்ல நம்மளே போயிட்டு வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்துட்டு வரா மாரி இருக்கும். சரிங்களா? கிராமப்புறங்கள்ல இருந்தா ஸ்கூல், நகரப்புறங்கள்லயும் ஸ்கூல் தான். பட் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேம்ப் போடுவாங்க. இது நம்ம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே கேம்ப் போடுவாங்க. நம்மளே போயிட்டு வந்து பார்த்தா நம்ம குடுக்குற மாரி இருக்கும். அப்படி டாக்குமெண்ட் வந்து பார்த்தா ஃபேக்கா குடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம போய் குடுக்கறதுல. ஆனா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வாக்காளர் அதாவது தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, நடத்தக்கூடிய அதிகாரிகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் பணியில ஈடுபடக்கூடிய நபர்கள் அல்லது குறிப்பிட்டு சொல்லப்போனா, தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வீடாக போயிட்டு சரிங்களா? இப்போ இதுக்கும் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணதுக்கும், சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய இந்த எஸ்ஐஆருக்கும் என்ன வித்தியாசம்னா, எஸ்ஐஆர் வந்து அ தேர்தல் ஆணையத்துடைய பணியாளர்கள் வந்து பார்த்தா, வீடு வீடாக சென்று அந்த ஒரு வாக்காளர் பட்டியல சரி செய்வாங்க. அவங்க இருக்காங்களா? அவங்க கரெக்ட்டான ஆளா? கரெக்ட்டான முகவரில இருக்காங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர். ஆ இது வந்து பார்த்தோன்னா, நம்ம இந்த சொன்ன வரையறையிலேருந்தே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். தட் மீன்ஸ் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எதிர்க்கட்சிகள் சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தா அது தப்பு கிடையாது. அவங்க தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வேலைய கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, இது வந்து சரியான வாக்காளர் பட்டியல் தான் நம்மளுக்கு வெளியிடப்படுவாங்க. அப்போ இந்த விஷயத்துல வந்து பார்த்தா, நம்போ பயப்பட வேண்டிய ஒரு எந்த எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா, நம்போ கரெக்ட்டா அந்த அட்ரஸ்ல இருக்குமா? இல்லையானா வந்து ஃபேக் வோட்டர்ஸ் இருக்காங்க. ஃபேக் வோட்டர்ஸ்னால வந்து பார்த்தா நெறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாரி நம்போ ஆ செய்திகள கேள்விப்படுறோம் இல்லையா? அப்ப அந்த மாரி விஷயங்கள் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அந்த எஸ்ஐஆர் ரிவிஷன். அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட பீகார் தேர்தலிருந்து தற்போது தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இது எதிரொலிக்கிறதுனால இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அந்த டாபிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சரிங்களா? ரைட், ஓகே. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆ இந்த டாபிக்ல நம்ம படிச்சுட்டோம். படிச்சதுக்கப்புறம் வந்து கீழ நம்ம நோட்ஸா எடுத்து வச்சிருக்கோம். அதில என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பட் அது ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு மேல பேஜ் குடுத்துருக்கேன்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மேலே சொன்ன அந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீர்வை ஐ மீன் தீவிர திருத்த பணி வந்து நடக்குது. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் வந்து நடக்குது. இதுவுமே நம்ம அப்ரிவேஷன் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுங்க. ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து எதிர்நோக்கும் வகையில் நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுனால தமிழ்நாடு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டேட்டில் வந்து பார்த்தா அதை பண்ணுறாங்க. முன்னாடி பார்க்கலாம். தமிழ்நாடு எதிர்கொள்ளுது இருக்கிறதுனால வந்து பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வாக்காளர் மறுபடியும் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த ஓட்டர்ஸ் ஐடியை வந்து பார்த்தா ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நிறைய ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் கணிக்கிறதுனால இது பண்ணுறாங்க. சரிங்களா, ரைட், ஓகே. வாக்காளர் பட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேர்தல் நடத்துவது மட்டுமல்ல, தேர்தலுக்கு முன்னேற்பாடாக வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதும் தேர்தல் ஆணையத்தின் மிக முக்கியமான பணி. தேர்தல் மட்டும் தான் தேர்தல் ஆணையம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் நாட் ஓன்லி கண்டக்ட் த எலெக்ஷன் பட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் த ஓட்டர்ஸ் லிஸ்ட். சரிங்களா, பப்ளிஷ் த ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பணியும் கூட. சரிங்களா, ரைட், ஓகே. அப்போ வாக்காளர் பட்டியலை கரெக்டாக தயாரித்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பப்ளிஷ் பண்ணால் தான் அது ஏற்படி எலெக்ஷனை நடத்த முடியும். கரெக்டுங்களா, ரைட், ஓகே. அப்போது வாக்காளர் பட்டியல் தயாரித்தில் யாருடைய பணி? நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய பணி. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பணி. அண்ட் தென் இந்தியாவில் ஆண்டுதோறும் சிறப்பு சுருக்க திருத்தம், முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணுவாங்கன்ற மாதிரி அதுதான் சொல்லியிருக்காங்க. சிறப்பு துருக்க திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தத்தை பண்ணுவாங்க. அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். இங்கே பார்க்குறது நம்ம டாபிக் பார்க்குறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். இயர்லி ஒன்ஸில் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சரிங்களா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. இது இயர்லி ஒன்ஸ், அது வந்து சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ரைட், ஓகே. இந்த எஸ்எஸ்ஆரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மரணமடைந்த வாக்காளர் பெயர் நீக்கம், புதிய வாக்காளர் பட்டியலை சேர்த்தல், இடமாற்றம் ஆவணங்கள் இடமாற்றமானவர்கள் மைக்ரேட் ஆகிறாங்க இல்லையா, அட்ரஸ் சேஞ்ச் ஆகுதுங்களா, அவங்களுடைய பெயர் நீக்கம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் சேர்த்தல். ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு எக்ஸ் பிளேஸ்லேருந்து ஒய் பிளேஸுக்கு போகிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்கன்னா சேலத்தில் அவங்களுடைய பேர் நீக்கிடுவாங்க. எங்கே ஆட் பண்ணுவாங்க? கோயம்புத்தூரில் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். பெயர் நீக்கம் மற்றும் சேர்த்தல் பணிகளை இங்கே மேற்கொள்வாங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட், ஓகே. அண்ட் தென் இதையொட்டி வரைவு வாக்காளர் மற்றும் இறுதி பட்டியல் வெளியிடுவதும் தேர்தல் ஆணையத்தின் பணியே. முன்னாடியே சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணது யாருடைய வேலையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலையாக இருக்குது. சரிங்களா, ரைட், ஓகே. இது வந்து பார்த்தா முக்கியமாக என்ன தெரிஞ்சுங்கன்னா 2 அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுங்க. ஒன்று எஸ்ஐஆர், 2வது எஸ்எஸ்ஆர். சரிங்களா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பு தீவிர திருத்த பணி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் சுருக்க திருத்தம் நடைபெறுவது போல நம்ம எஸ்எஸ்ஆர் நடக்கிற மாதிரி குறிப்பிட்ட ஆண்டுகள் இடைவெளியில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடக்கும். அதாவது எஸ்எஸ்ஆர் வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தா எஸ்ஐஆர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தா ஒரு வழக்கமாக இருக்குது தான். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. நாட் ஓன்லி 2026 25 பீகார் நடந்து முதல் முறை கிடையாது. இது முன்னாடி நடைமுறை நடைபெற்றது, அதுவுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அண்ட் தென் எஸ்ஐஆர் என்பது தேவையை பொறுத்து தான் இருக்கும். எஸ்ஐஆர் என்பது வந்து பார்த்தா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா தேவையை பொறுத்து தேர்தல் ஆணையத்தால் வந்து மேற்கொள்ளப்படும். நீடு இருக்குது, இப்போ வந்து இந்த வருஷம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சா மட்டும்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை கோர்ட்டோ நினச்சா அதை பண்ண முடியாது. யார் நினச்சா பண்ண முடியும்? எலெக்ஷன் கமிஷன் நினச்சா அவங்க பண்ணுவாங்க. இப்போ 2026 பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்குமானா கிடையாது. அது எப்போ நினைக்கிறாங்களோ 10 வருஷம் கழிச்சு நடந்தாலும் நடக்கலாம். அதர்வைஸ் வந்து 2026 நடந்துச்சா, நெக்ஸ்ட் வந்து 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது. அப்போ 2029க்கு முன்னாடி நடத்தலாம்னு சொல்லிட்டு 2028 பிளான் பண்ணாங்கன்னா அங்கேயும் நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எப்போ நினைக்குதோ அப்போ நடத்துவது தான் இதோடைய முக்கியமான விஷயமா இருக்குது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ஒரு டியூரேஷன்லாம் கிடையாது. இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கிற மாதிரி எஸ்ஏஆருக்கு விதி கிடையாது. ஒரு தேவையை பொறுத்து இப்போ நீடு இருக்குது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க எஸ்ஐஆர் மேற்கொள்வாங்க. சரிங்களா, ரைட், ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. 1951 2004 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 முறை வந்து தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ இன் பிட்வீன் வந்து பார்த்தா என்ன சொல்லாங்க, கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 முறை என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பணிகளை வந்து பார்த்தா மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா, கடைசியாக வந்து சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்பட்டு 21 ஆண்டு ஆயிடுச்சு.
இப்போ 2004லேருந்து இப்போ 2026 இருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட வந்து 2026 கிடையாது, ஆரம்பிச்சது 2025லயே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ 21 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. தமிழ்நாட்டில் லாஸ்ட்டாக 2004ல் நடத்துனாங்க. அப்போ ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக நடத்தியான ஒரு நீடு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது இதான் வந்து பார்த்தா நடத்துகிறாங்க. கடைசியாக திருத்தம் செய்யப்பட்டு 21 ஆண்டுகள் ஆகின்றன. ஓகேங்களா? அப்போது எஸ்எஸ்ஆரை போல அல்லாமல் எஸ்ஐஆர் வந்து மேற்கொள்வது வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எஸ்எஸ்ஆர் மாதிரி இது கிடையாது. எஸ்ஐஆர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எஸ்எஸ்ஆர் வந்து எங்கே கேம்ப் போட்டிருப்பாங்க. கேம்பில் நம்ம போயிட்டு நம்மளோட நீடுக்கு பொறுத்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்ஐஆர் என்பது என்ன எப்படி இருக்குன்னா, அவங்களே வருவாங்க சரிங்களா? அப்போ அவங்களே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களே வந்து பார்த்தா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் நம்ம சொல்கிறாங்க. அனைத்து வாக்காளரும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எஸ்எஸ்ஆர் வந்து யாரெல்லாம் நீடு இருக்கோ அவங்க தான் பண்ண முடியும். பட் எஸ்ஐஆர் வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா? அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படிச்சு தான் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியலில் துல்லியத்தை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்வதற்கான தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் பெரிய அளவிலான வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் இயக்கம். இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். எஸ்எஸ்ஆருக்கும் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனுக்கும் எஸ்ஐஆர் சரிங்களா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் வந்து பார்த்தோன்னா என்ன வித்தியாசம் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா? அதாவது ஸ்பெஷல் எஸ்எஸ்ஆர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு பண்ணுவோம். அந்த எஸ்ஐஆர் வந்து வீடு வீடாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க. பிழைகள் இல்லாத வாக்காளர் பட்டியல் உருவாக்குவதே இதோட முக்கியமான நோக்கம். இதோட முக்கியமான மோட்டோ என்னங்க, முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில்லி மிஸ்டேக் கூட அதில் இருக்கக்கூடாது. மிஸ்டேக் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்கணும். அண்ட் தென் 2026ல் தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் உட்பட கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்டில் மேற்கு வங்கத்தில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது, ப்ளஸ் வந்து கேரளாவில் எலெக்ஷன் நடக்க போகுது, ப்ளஸ் பாண்டிச்சேரியிலையும் எலெக்ஷன் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 மாநிலங்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள் சரிங்களா? மத்திய ஆட்சி பகுதிகள்லாம் நான் வந்து யூனியன் பிரதேசம் குறிப்பிட்றாங்க. மத்திய ஆட்சி பகுதினா பாண்டிச்சேரி தான் சரிங்களா? ரைட், ஓகே. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலம் மற்றும் மத்திய ஆட்சி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்கிறாங்க. இதோடைய பின்னணி என்ன நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா? அப்போது இது வந்து ஒரு சின்ன டேட்டா தான். நம்ம இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் கொஷின்ஸ் இருக்குது. என்ன ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தா அதில் அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த எஸ்ஐஆர் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? 1951 நடந்துட்டு இருக்காங்க. 21 டைம்ஸ் 8 டைம்ஸு ப்ளஸ் 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு சின்ன சின்ன டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பீகாரில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2025 வந்து பார்த்தா ஜூனில் பீகாரில் வந்து நாங்கள் எஸ்ஐஆர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன் மாதமே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா? அப்போ ஜூன் மாதம் அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் சுமார் 65 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தது. நம்ம பீகாரில் வந்து ஜூன் மாதம் எஸ்ஐஆர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டாங்க. மேற்கொண்டதுக்கப்புறம் 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து பார்த்தா நீக்கப்பட்டாங்க. முன்னாடியே நான் சொன்னேன், இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா? இது ஒரு மெயின் இஷ்யூ, பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா? இந்த 65 லட்சம் வாக்காளர் பட்டியல் நீக்கிட்டாங்க. எதுக்காக நீக்கிட்டாங்கன்னா, சின்ன ஒரு ரீசன் மட்டும் சொன்னாங்க. எஸ்ஐஆருக்கு வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஏன் பீகாரில் டாக்குமெண்ட் கேட்குறாங்க? தமிழ்நாட்டில் டாக்குமெண்ட் அந்த அளவுக்கு இல்லையே, அந்த அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது, பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டை நாடுலேருந்து மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்களாதேஷ்லேருந்து அவங்க மைக்ரேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்க சரிங்களா? அப்போது எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆருக்கு வந்து பீகாரில் என்ன கேட்டாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஐ மீன் காமனாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப லேட் ஆகும். அது லீகலைஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமங்களில் வாழ்வாங்க. அந்த பீகாரில் லிட்ரஸி ரேட்டும் கம்மி. அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான அந்த விழிப்புணர்வு அங்கே இருக்காது சரிங்களா? ஐ மீன் குழந்தை பிறந்தாங்க வளர்ப்பாங்க, அது எஜுகேஷன்லாம் சேர்ப்பாங்க. ஏன்னா கல்வி நிலையங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி கிடையாது இல்லையா? அப்போ வந்து பார்த்தா வாங்குவது நீடு இல்லை. அப்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஐஆருக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியாததுனால, சப்மிட் பண்ண முடியாததுனால நிறைய வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்படுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேர் வந்து நீக்கிட்டாங்க சரிங்களா? அதுதான் நடக்குது. தேர்தல் ஆணையம் இறுதி பட்டியலில் ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து பார்த்தா 65 lakhs பீப்புள் வந்து இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்ன ரீசன்னா இப்போ சொன்னது தான். பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட எளிதாக வழங்க முடியாத ஆதாரங்கள் அவங்க கேட்டாங்க சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐஆருக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா? ஆதார் கார்டு, ஆமாம், ஆதார் கார்டு ஜெராக்ஸாக நம்ம கொடுத்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேண்டேட்ரியாக ஒரு ப்ரூஃபுக்காக கேட்குறாங்க.
இப்போ இந்த இடத்துல பீகார்ல என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிறப்பு சான்றிதழ் கேட்குறாங்க. பிறப்பு சான்றிதழ் கண்டிப்பா இருக்குமா? ஒரு சிலர்கிட்ட இருக்காது இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு சிலர் தான் வந்து பார்த்தா என்னாச்சு, அது அ வெரி இஷ்யூ ஆச்சு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எளிதில வந்து பார்த்தா அத வாங்க முடியாது. பர்த் சர்டிஃபிகேட் இப்போ போயிட்டு உடனே வாங்கிட்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஓகேங்களா? அந்த மாரி டாக்குமெண்ட்ட கேட்டதுனால, ஏழை எளிய மக்களர்கள் வந்து பார்த்தா, தங்கள் அடையாளத்தை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அவங்களால போயிட்டு கண்டிப்பா எங்க வாங்கணும்? என்ன பண்ணணும்? எவ்வளோ காசு இது பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பரவால்ல விட்டுறான்னு சொல்லிட்டு இந்த கேர்லெஸ்னால விட்டதுனால, நெறைய வாக்காளர் பட்டியல் வந்து பார்த்தா நீக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அண்ட் தென் இதில் ஆவணமாக தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் அடையாள அட்டை, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு வழங்கிய ஆதார் அட்டை 2மே ஏற்கப்படல. அவங்க பர்த் சர்டிஃபிகேட் தான் கேட்டாங்க. சரி பர்த் சர்டிஃபிகேட் இல்லையே, இந்த நீங்க இஷ்யூ பண்ணீங்க இல்லையா? எலக்ஷன் கமிஷன் இஷ்யூ பண்ண அந்த வோட்டர் ஐடியுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா வோட்டர் எல்லாம் சேஞ்ச் பண்றோம். அப்போ வோட்டர் ஐடி நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இதுதான் வந்து கோர்ட் கேட்டுச்சு. தட் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டுச்சுன்னா, நீங்க இந்தியன் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா வழங்கிய ஆதார் கார்டை நீங்க ஏத்துக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாரி தான் கேட்டுச்சு. பட் ஆதார் கார்டு ரெக்கமெண்டேஷனா ஏத்துக்கலாம். ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் வந்து தான் கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ற மாரி சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. சரிங்களா? இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் வாக்காளர் பட்டியல திருத்த செயல்முறையை தடை செய்ய மறுத்தது. சரிங்களா? என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது, இங்க இந்த மாரி பீகார்ல இந்த மாரி இஷ்யூ ஆகுறதுனால உச்சநீதிமன்றத்தில கேஸ் போகுது. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐஆர நான் நிறுத்த முடியாது. ஏன்னா எஸ்ஐஆர் நிறுத்துங்க. இது ரொம்ப தப்பா இருக்கு. ஆளுங்கட்சி சாதகமா இருக்குன்னு நெறைய விஷயங்கள் நெறைய கேஸ்லாம் போடுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல இதில என்ன சொல்லுதுன்னா, எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆக்ட்ல அது இருக்கு. அவங்க சட்ட நடைமுறை தான் மேற்கொள்றாங்க. அப்ப சட்ட நடைமுறையை மேற்கொள்ளும்போது நாங்க எதுவும் தலையிட முடியாது அப்படின்னு தான் வந்து பார்த்தா என்ன பண்றாங்க, நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இருந்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க 65,00,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் ஒரு அ விஷயமா ஒரு தீர்வா என்ன சொல்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசால் வெளியிடப்பட்ட ஏதோ ஒருடைய அத்தாரிட்டியான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா நீங்க எடுத்துக்கங்க. நீங்க பர்த் சர்டிஃபிகேட் தான் வேணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிர்பந்தம் இல்லாம, ஆதார் அட்டை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட் ஓகே. நம்ம இங்க பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் வாக்காளர் பட்டியல் திருத்த செயல்முறையை தடை செய்ய மறுத்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணலாம் முடியல சுப்ரீம் கோர்ட்டால. இது ஒரு சட்டப்பூர்வ நடைமுறை என்பதால் அதை இடைநிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. சரிங்களா? அண்ட் தென் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட 65,00,000 வாக்காளர் பெயரையும் நீக்கப்பட்ட காரணங்களும் வெளியிடணும். எதுக்காக அவங்க பார்த்தா நீக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு ரீசன் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அவங்களுடைய விவரங்கள மீண்டும் பதிவேற்றம் செய்யுங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது ரொம்ப சிம்ப்ளிஃபையா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் குடுக்குது. சரிங்களா? ரைட் ஓகே. ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஏதேனும் ஒரு அரசுடைய அடையாள ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. நீங்க வந்து அ கம் மா மேண்டேட்டரியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பர்த் சர்டிஃபிகேட் வேணாம். ஏன்னா ஆதார் வச்சுக்கலாம், இல்ல வந்து வோட்டர் ஐடி வச்சுக்கலாம். அதர்வைஸ் வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ஒரு அத்தாரிட்டி குடுக்குதோ, அந்த ஒரு சிட்டிசனுக்கு என்ன அத்தாரிட்டி ஒரு அத்தென்டிகேஷன் தராங்களோ, அது வந்து பார்த்தா நீங்க ஏத்துக்குங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதன் மூலமாக மீண்டும் என்ன பண்றாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ரைட் ஓகே. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, மீண்டும் 21.53 லட்சம் பேர் மீண்டும் சேர்க்கப்பட்டாங்க. சரிங்களா? மீண்டும் வந்து 21.53 லட்சம் பேர் என்ன பண்ணாங்க, மீண்டும் சேர்க்கப்பட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 47 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க. அதாவது 65 லட்சம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். 65 லட்சத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் போனதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது 21 லட்சம் பேர் ஆட் பண்ணிக்கிறாங்க. பேலன்ஸ் 47 லட்சம் பேர் அப்பயும் விட்டு போயிடுச்சு. சரிங்களா? ரைட் ஓகே. இது பீகார்ல நடந்த ஒரு இஷ்யூ. சரிங்களா? அது தமிழ்நாட்டுல என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனல் டிராஃப்ட் வந்தா நமக்கு தெரியும். சரிங்களா? தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? எஸ்ஐஆருக்கு முன், எஸ்ஐஆருக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது இன்னும் ரீசென்ட் கரண்ட் இஷ்யூல மேபி பிப்ரவரியில நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ரைட் ஓகே. தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதற்கு முன்னாடி 2002, 2004ல வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணாங்க. தமிழ்நாட்டுல மேற்கொண்டாங்க. லாஸ்ட்டா பார்த்தோம். 21 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நடக்குது அப்படின்ன மாரி. சரிங்களா? அப்போ 2002 to 2004 கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு என்ன பண்ணாங்க, எஸ்ஐஆர் பணிகள் அப்ப மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணா ரொம்ப இதுவா இருக்கும். சரிங்களா? அப்போ 2 வருஷம் அங்க பண்ணாங்க. இப்போ லாஸ்ட்டா நவம்பர்ல அறிவிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். நவம்பர் டூ பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாசம் தான். 4 மாசத்துல 2 வருஷத்துல பண்ணக்கூடிய ஒரு வேலைகள கிட்டத்தட்ட 8,00,00,000 பேர் தமிழ்நாட்டுல இருக்க அந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்க, 4 மாசத்திலே பண்ணி முடிக்கிறாங்க. சரிங்களா? நிர்வாக திறமை அப்படின்ற மாரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே. அதன் பிறகு வந்து பார்த்தா, இப்போதும் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுது. செக்ஷன் 2004க்கு பிறகு
தீவிர திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல 100% வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எட்டாக்கனியாவே இருக்கு. அத கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கான ஒரு முன்னோட்டம் தான் என்னது எஸ்ஐஆர் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதோட சொல்லி நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கிள முடிக்கிறாங்க. சரிங்களா? இதோட இந்த ஆர்டிக்கிள் முடியுது. எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் பத்தி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல சரிங்களா? அந்த எஸ்ஐஆர்லேருந்து அதிகமா மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் அதிகமா இருக்கு. பிரிலிமினரில என்ன சொல்லலாம் ஒரு 6 பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? பிரிலிமினரில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 6லேருந்து 7 பாயிண்ட் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப அ இம்பார்ட்டன்ட்னாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எதுக்காக வந்து அரசியல் கட்சிகள் போராடுது? எதுக்காக அரசியல் கட்சி போராடுதுல்ல. எதுக்காக எதிர்க்குது? எதுக்காக ஒரு சில கட்சிகள் ஆதரவு தெரிவிக்குது? அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இது ஒரு தெளிவான விளக்கமா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல, அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திக்கலாம். அ நன்றி, வணக்கம்.